இந்த தாயானவள் கொடுக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் புனித மோனிகா அம்மாளுடைய ஜெபமும் கண்ணீரும் அவர் இறைவனிடம் வேண்டிய விதமும் அவருடைய மகனுடைய வாழ்விலே மறுமலர்ச்சியை தந்தது. பாவ வாழ்வு வாழ்ந்தவரை புனித வாழ்வுக்கு அழைத்து வந்தது என்று பார்க்கின்றோம். தாயினுடைய அந்த அக்கறை, தாயினுடைய கரிசனை, தாயினுடைய அந்த ஆற்றல் மிக்க வேண்டல் என்பது தன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் என்பதற்கு இதைவிட மேலான ஒரு எடுத்துக்காட்டை நாம் காண முடியாது. 4ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை திருச்சபை இரத்த திருச்சபையாக இருந்தது. வேத சாட்சிய மரணம், இயேசு என்று சொல்றால் கொல்லப்படுவார்கள், இயேசு என்று பெயரை உச்சரித்தால் துன்பத்திற்கு உள்ளாவார்கள், இயேசு என்று அவர்கள் வெளிப்படையாக அறிக்கையிட்டால் விலங்குகளுக்கு இரையாக்கப்படுவார்கள். இந்த ஒரு சூழலிலே புனித ஹெலன் என்ற அந்த தாயானவர் இயேசுவின் மீது கொண்ட அன்பு, இயேசுவை வாஞ்சையோடு அரவணைத்து கொண்டதன் காரணமாக அவருடைய மகனான ரோமை அரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவ மதத்தை அரசின் மதமாக்கி